நாகை அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் தருவதாக கூறி மூதாட்டிக்கு இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த வடகாலத்தூர் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவரது மனைவி வாசுகி. 60 வயதான மூதாட்டியான இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பாப்பாக்கோவில் பகுதியில் ஆட்டோவிற்காக காத்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பெரிய நரிக்குடி பகுதியைச் சேர்ந்த குமரவேல் என்பவர் மூதாட்டிக்கு லிப்ட் கொடுப்பதாக கூறி தனது வாகனத்தில் ஏற்றி சென்றுள்ளார். அப்போது அவர் மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகின்றது. ஒரு கட்டத்தில் தப்பிச் செல்ல முயன்ற மூதாட்டியை குமரவேல் தாக்கி கீழே தள்ளி இருசக்கர வாகனத்தை அவர் மீது ஏற்றியுள்ளார். இதில் மூதாட்டி கால் உடைந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மூதாட்டி வாசுகியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வினிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாப்பா கோயிலுக்கு போயிட்டு நான் வியாழக்கிழமை காலையில் 5 மணிக்கு வந்துண்ணா அந்த ரோட்டில் நின்னையா ஐயா, நான் ஆட்டோவில் ஏறி குந்தினேன் ஐயா. எம்மா நீ வாமா, நான் கொண்டு போய் நான் தேவூர்தாம்மா போகிறேன்னு என்னை அழைச்சிட்டு போய் சரி ஐயாம்மா நான் வரலன்னு சொன்னேன். மீறி நீ வாமா, உன் பெத்த பிள்ளை மாரி இல்லையான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாம்மா. கூட்டிகிட்டு போய் என்னை வைக்காத இடமெல்லாம் கையை வச்சு என்னை அசிங்கப்படுத்தி கேவலமாக நடத்திக்கிட்டேன் ஐயா. என்னால் தாங்க முடியாது. கீழே குதிச்சு வண்டியை விட்டு மேலே விட்டு ஏற்றிக்கிட்டு போகையா போயிட்டாயா.